உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம், சலாம். நாகர்கோயில் ஈத்தம்காடு பகுதியை சேர்ந்த 34 வயதுடைய சபரிவர்மன் என்கிற ஒரு மாற்றுத்திறனாளிய கன்னியாகுமரி சிறை காவலர்கள் சிறையில வைத்து கொடூரமா கொண்டிருக்காங்க. எஸ், இட்ஸ் a custodial death. இது ஒண்ணு தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்ல. 2015 காலகட்டத்துல ராம்குமார் வழக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல ராம்குமார் சூசைட் பண்ணிக்கிட்டதா சொல்லப்பட்டுச்சு. பின்னால அது ஒரு கஸ்டடியல் டெத் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதன் பிறகு 2020 ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் வழக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாத்தான்குள சம்பவம் அதை மறக்கவே முடியாது. மிகப்பெரிய அளவுல பிளாஷ் ஆன ஒரு கொடூரமான நிகழ்வு. அதுல இடையில தூக்கு தண்டனை கூட அந்த சம்பந்தப்பட்ட காவலர்கள் கொடுத்திருந்தாங்க. அதுவும் ஒரு கஸ்டடியல். அதற்கு பிறகு 2025 காலகட்டத்துல அஜித்குமாருடைய கஸ்டடியல் டெத் வழக்கு, இட்ஸ் லாக் அப் டெத், அதுவும் மிக கொடூரமா கொல்லப்பட்டுச்சு. அதுல சம்பந்தப்பட்ட காவலர்கள் மாட்டினாங்க. அதுக்கு பிறகு இந்த வருஷம் 2026 மார்ச் மாதம் பார்த்தோம் அப்படின்னா ஆகாஷுடைய லாக்அப் டெத். இது இப்படியே தொடர்ந்துகிட்டே போகுது. இப்போ இந்த மாசம் சபரிவர்மனுடைய கஸ்டடியல் டெத். இது இப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்தா காவலர்களுக்கு என்ன மதிப்பு, என்ன வேலை? இப்படி எல்லாத்தையுமே கொள்றதுதான் வேலையா? இப்படி எல்லாத்தையுமே சித்திரவதைப்படுத்துறதுதான் வேலையா? சரி, இவர் முதல்ல எதனால கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குட்கா வைத்திருந்தாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டிதான். இவர் ஒரு பெட்டிக்கடை நடத்திட்டு வர்றாரு நாகர்கோயில்ல. அந்த பெட்டிக்கடையில 3 பாக்கெட் குட்கா இவர் வித்துட்டு இருந்ததாக கைது செய்யப்பட்டிருக்காரு. இது நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னா கைது செய்து ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்கணும். அதை விட்டுட்டு இப்படி கொள்றது அப்படிங்கிறது காவல்துறையுடைய அன்றாட வேலையா மாறிட்டு வருது அப்படின்னா தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன? இப்ப நேற்று இது நடக்கல. காலங்காலமா இந்த கஸ்டடியல் டெத், லாக்அப் டெத் தொடர்ந்துட்டே இருக்கு. அதுக்கு நான் சொன்ன உதாரணம் மட்டும் பத்தாது, எக்கச்சக்க உதாரணங்கள் இருக்கு. இந்த சபரிவர்மன் அப்படிங்கிறவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவருக்கு 4 வயது பையன் இருக்கிறாங்க. இப்ப அந்த பையனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் யாரு பதில் சொல்லுவா? காவல்துறை சொல்லிடுமா? 3 சிறை காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சிசிடிவி சீனியர் போலீஸ் செக் பண்ணிருக்காங்க. அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல தெரிய வருது. அந்த சபரிவர்மனை கட்டி போட்டிருக்காங்க, கயிறு போட்டு கட்டி போட்டு சக சிறை கைதிகளை 8 பேரு துன்புறுத்தி இருக்காங்க. அதுல அவர் கொடூரமா இறந்திருக்காரு. ஆனா போலீஸ் தரப்புல இருந்து என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க? சபரிவர்மனுக்கு மாரடைப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகும்போதுதான் தெரியுது கிட்டத்தட்ட 19 இடத்துல அவருக்கு உடல்ல காயம் இருந்திருக்கு. அதற்கு முழு பொறுப்பு காவல்துறை. சோ அவர் குடும்பத்துக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. அந்த சந்தேகத்தின் பேர்ல மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அதன் பிறகு இது பிளாஷ் ஆகுது. இந்த ஆட்சியில தொடர்ந்து நம்ம 2 முக்கியமான கஸ்டடியில் எடுத்து பார்த்தாச்சு. ஒண்ணு ஆகாஷ் அவர்களுடைய வழக்கு மார்ச் மாசம், இப்போ இந்த சபரிவர்மன் அவருடைய வழக்கு. இதுக்கு தெரியாம எத்தனை லாக்அப் டெத், எத்தனை கஸ்டடி இருந்தோ யாருக்கும் தெரியும். போன ஆட்சியில அஜித்குமார் அவர்களுடைய லாக்அப் டெத் நடந்துச்சு. அதுக்கு தற்போதைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடுமையா குரல் எழுப்பினாரு. அஜித்குமார் அவருடைய வீட்டுக்கே போய் பார்த்தார். போன வருடம் முதலமைச்சரா இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு கால் பண்ணி சாரிமா இது தெரியாம நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த சாரிமா அப்படின்னு சொன்னதையே தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் கடுமையா விமர்சித்தாரு, ஒரு போராட்டமும் பண்ணாரு. ஆனா இப்ப இந்த 2 லாக்அப் டெத் நடந்திருக்கு, 2 கஸ்டடி டெத் நடந்திருக்கு. இதற்கு அவருடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டா பெரிய அளவுல நம்ம எந்த ஒரு பதிலும் பார்க்க முடியாது. இதுக்கு முன்னாடி லாக்அப் டெத் செய்யப்பட்ட ஆகாஷ் அவருடைய வழக்குல கிட்டத்தட்ட 13 போலீஸ் சஸ்பெண்ட் ஆகுறாங்க, கைதும் செய்யப்படுறாங்க. அந்த குடும்பத்துக்கு 13 லட்சம் ரூபாய் மினிஸ்டர் வழங்குறாரு. இது மட்டும் போதுமா? எதனால லாக்அப் டெத் நடக்குது, எதனால கஸ்டடி டெத் நடக்குது? அதெல்லாம் போராட்டம் பண்ணி தான் மக்கள் இதை வெளியே கொண்டு வர முடியுமா? காவல்துறை எல்லை மீறி போகுது அப்படின்னா காவல்துறை இயக்குவது யார்? இதனை ஊக்குவிப்பது யார்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்ப சபரிவர்மன் அவர்களுடைய மரணம் நடந்திருக்கு. இந்த மரணத்துல அவங்க குடும்பத்தார்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அப்படி போராட்டத்தை முன்னெடுத்தும் காவல்துறை தடியடி நடத்துறாங்க. எப்படிப்பட்ட ஒரு நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம், எப்படிப்பட்ட ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்னு பாருங்க. சோ போராட்டம் பண்ணல அப்படின்னா இந்த விஷயம் மிகப்பெரிய அளவுல தெரிஞ்சிருக்காது. அந்த காவல்துறையினரும் கைது செய்யப்பட்டிருக்க மாட்டாங்க. சிம்பிளா இழப்பீடு கொடுத்துட்டு கடந்து போயிடுவாங்க. இதுவே போன ஆட்சி, அதுக்கு முந்தின ஆட்சி வரும்போது வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறது. அதுவே இந்த ஆட்சியில ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா பல பேர் வாய் மூடி மௌனம் காக்குறாங்க. அது ஏன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஒருவேளை இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கிறாங்களா, இல்ல இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகள் வெளியே போயிடக்கூடாதுன்னு பாக்குறாங்களா? இதுல இந்த காவல்துறை தவறு செஞ்சிருக்கு. இந்த காவல்துறை அன்றாடம் தவறு செஞ்சுட்டு வருது அப்படின்னா இதற்கு யாரு பொறுப்பு? சோ கவர்மெண்ட்டுக்கு எந்த சம்பந்தமே இல்லையா? ஜஸ்ட் நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். 2017 காலகட்டத்திலேயே குட்கா, போயிலை, அப்புறம் போதை வஸ்துகள் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் விற்கக்கூடாது அப்படின்னு தடை பண்ணிருந்தாங்க. மீறி வித்தீங்க அப்படின்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு அதை ஃபாலோவும் பண்ணாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல ரொம்ப கடுமையா அதுக்குண்டான வேலைகளை உட்புகுத்துறாங்க. ஆனா இதுவே இந்திய அளவுல பார்த்தோம் அப்படின்னா பல ஸ்டேட்ல
அது ஓப்பனாவே லீகலா இருக்கு. அப்படி இருந்தும் இப்ப வரைக்கும் அது நடைமுறையில் இருக்கு அப்படின்னா யாரு காரணம்? சமீபத்துல கூட ஈரோடுல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அருண் என்பவர் தாவேகா கட்சியை சேர்ந்தவர். அவர் ஒரு நிர்வாகி. அவரு கிலோ கணக்குல அந்த போதை வஸ்துகள் பயன்படுத்தினதா காவல்துறை கைது செஞ்சிருக்கு. கைது செஞ்ச அடுத்த நிமிஷம் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. பெரிய அளவுல எந்த ஆக்ஷனும் இல்லை. ஏன் ஆக்ஷன் இல்ல? அவர் உங்க கட்சியை சார்ந்தவர்னா, உங்க கவர்மெண்ட்டுக்கு அவர் சம்பந்தப்பட்டவர்னா, இப்படிங்கிற கேள்வி நம்ம கேள்வி. அப்படியே சமீபத்துல சாத்தான்குளத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா குணசேகரன் அப்படிங்கிற தாவேக்காவுடைய மாவட்ட நிர்வாகி, அவரு கிட்டத்தட்ட 450 கிலோ குட்கா கடத்திட்டு போனதாக அந்த லாரியை பறிமுதல் செஞ்சிருக்காங்க காவல்துறையினர். அதுக்கப்புறம் அவர் மேல பெரிய நடவடிக்கை ஒண்ணும் இல்லை. இப்படி பல கேஸ் அவர் மேல இருக்கு. இத மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இதற்கு என்னதான் விரிவு? நம்ம மத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா லாக்அப் டெத்து, கஸ்டடியில் டெத்து வரைக்கும் போறதும், தன்னுடைய சொந்த கட்சிக்காரன் தவறு பண்ணும்போது மிகப்பெரிய அளவுல ஆக்ஷன் இல்லை அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறும், கேள்விக்குறியா ஏழும். அப்ப மக்களுடைய போராட்டத்துக்கு என்ன மதிப்பு? எதனால மக்கள் போராட்டம் பண்ணும்? அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அப்படி போராட்டம் பண்ற மக்கள் மீது காவல்துறையை ஏறி விட்டு தடியடி நடத்துறது அப்படிங்கிறது யாருக்கான அரசியல்? சோ ஒருவேளை அவர் மேல தவறு இருக்குது, சபரிவாரி மேல தவறு இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான ஆக்ஷனை ப்ராப்பரா இருக்கும். அதற்கு மரணம் தான் தீர்வா? அப்படி மரணம் தான் தீர்வு அப்படின்னா அதுல குறைஞ்சபட்சம் ஒரு நியாயம் இருக்கும், ஒரு நேர்மை இருக்கணும். ஆனா என்ன சொல்றீங்க? அவர் மாரடைப்பு வந்து இறந்துட்டாரு அப்படின்னு. இதுவே ராம்குமார் வழக்குல அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. இதுவே டெனிஸ் ஜெயராஜ் வழக்குல அவங்களும் மாரடைப்பு வந்து இறந்துட்டாங்க. இதுவே ஆகாஷோடைய கேஸ்ல அவர் ஆக்சிடென்டா கீழே வந்து இறந்துட்டாரு. இன்னும் எண்ணற்ற பொய்கள். அஜித்குமார் வழக்குலையும் இப்படிதான் சொல்லிக்கிட்டே போலாம். அப்ப இதுக்கு ஒரு விடிவே இல்லையா? யாருதான் கேள்வி எழுப்புவது? ஆனா பல மக்கள் வாய மூடி மௌனம் காக்குறது மிகப்பெரிய ஆச்சரியத்தை எழுப்புது. இந்த ஆட்சியில போன ஆட்சி, அதுக்கு முந்தின ஆட்சி எல்லாத்தையும் பார்த்து கைய தக்கன் குதிச்சு இந்த ஆட்சியில் வரும்போது சோ இப்பதானே வந்திருக்கு, பொறுமையா இருப்போம் அப்படின்னு இருக்காங்களா? இல்ல நம்ம பேசவே கூடாது, இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் வந்துடும் அப்படின்னு யோசிக்கிறாங்களா? அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு. இதெல்லாம் நியாயமா கேட்டா கூட நம்ம தவறானமா மாறிடும். அதனாலதான் சொல்றேன், எப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்னு பாருங்க. சோ இதே மாதிரி ஒரு துன்பியல் நிகழ்வு இதுக்கப்புறம் நடக்கவே கூடாது. அதற்கு தமிழ்நாடு அரசு விரைந்து மிக தீவிரமா செயலாற்றணும். அப்படி இல்லாத பட்சத்துல மக்களுடைய போராட்டம் கிளர்ந்து எழுந்துச்சு அப்படின்னா இந்த அரசு தாங்க. அதை நான் ஓப்பனா இந்த காணொலியின் வாயிலாக நான் சொல்றேன். அந்த மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்குவது மட்டும் இல்லாம அதுல சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் கண்டிப்பா மிகப்பெரிய அளவு கண்டிக்கப்படும். எப்படி ஜெயராஜ் பிலிப்ஸ் வழக்குல கோர்ட்டு தூக்கு தண்டனை கொடுத்துச்சோ அதே மாதிரி இவர்களுக்கு தூக்கு தண்டனையை வந்து கோர்ட்டு நிறைவேற்றணும். அப்பன்னா குறைஞ்சபட்சம் சட்டத்துறை உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். இல்லாத பட்சத்துல ஒரு பேராபத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். எது எப்படியோ மக்களுக்கு நல்லது நினைக்காத வர இந்த ஆட்சி பெரிய அளவுல தொடராது, பெரிய அளவுல நிலைக்காது. இது இந்த ஆட்சிக்கு மட்டும் பொருந்தாது, உலகத்துல எந்த ஆட்சி இந்த மாதிரி நடந்தாலும் சரி அது நீண்ட நாள் நீடிக்காது. ஒரு நாள் மக்கள் அதனை உணர்த்துவார்கள், காலம் அதனை உணர்த்தும். சபரிவர்மன் அவர்கள் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.